கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விஜயோடைய நடவடிக்கை அவருடைய அரசியல் பயணம் வேகமாக தொடங்கிருச்சு அப்படிங்கிறது காட்டுதான். விஜய் அவர்கள் வந்து ஷூட்டிங் போகிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருக்கிறாருங்கிறது மூலமாக தெரிகிறது. முக்கியமாக நீங்கள் சொன்ன 2-3 விஷயங்கள் கொஞ்சம் லேசாக ஒரு நையாடியோடு நீங்கள் சொன்னீங்க. அந்த சமயங்கள் எல்லாம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கலை, அரசியல் கட்சியில் வருவார் தான் சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் சொன்ன பல விஷயங்கள், தூத்துக்குடி வெள்ளம், அதற்கு பிறகு துப்பாக்கி சூடு, அப்புறம் நீட் தேர்வில் இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறது, அப்போவுமே சொல்லாமலாம் போயிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் அரசியல் கட்சி தொடங்கி இந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு வேகம் எடுப்பார்னு சொன்னதுக்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் அது நடந்த சமயத்தில் அவர் போனது அப்படிங்கிறது. இனி அவர் ரொம்ப முனைப்பாக இறங்கிடுவார் அப்படிங்கிறத காட்டுது நினைக்கிறீங்களா? அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், காமராஜரை படிங்க, எல்லாம் படிங்க. நீங்க படிங்க. முதல்ல உங்களுக்கு இந்த சித்தாந்தம்லாம் தெரியுமான்னு மக்களுக்கு தெரியாதே. விஜய்க்கு என்ன அரசியல் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அவர் என்ன போராட்டத்துக்கு போயிருக்காரு, என்ன கருத்தியல் இருந்திருக்காரு, தன் கருத்தை ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரா? இதையெல்லாம் நாட்டுக்கு சொல்லாம திடீர்னு 2026 தேர்தலுக்கு வருவேன்னா தேர்தலுக்கு எல்லாரும் தான் வருவாங்க. வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வர்றதுனாலயே நீங்க அவர் வெற்றி பெற்றுவாரு அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? விஜய்க்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு, அது அரசியலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. விஜய் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்னா ஒரு விசிறடிச்சாங்குஞ்சுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறான், அவ்வளவுதான். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முக்கியமாக அந்த ஒரு பெண்ணை பிடித்து ஆறுதல் சொன்னது, இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பரிமாண மாற்றம் அப்படிங்கிறத காண்பிக்கதா இல்லை. அரசு அதை விட அதிகமான உதவி செய்து கட்டி பிடிச்சி அழுகிறதுலாம் அப்புறம் அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. அந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பெற்றோரை இழந்திருந்தால் 5 லட்சம் கொடுக்குது. மாதம் 5000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அவனுக்கு கல்வி செலவு மொத்தத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடியின மலை கிராமங்கள்லாம் இருக்குல்ல, கல்வராயன் பகுதியில் கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அதை விஜய் தத்தெடுத்துக் கொள்வாரா? வணக்கம் நண்பர்களே. விஜயின் அரசியல் பயணம் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறதா? இன்னும் என்ன திட்டங்களை அவர் முன்வைப்பார்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விஜயோடைய நடவடிக்கை அவருடைய அரசியல் பயணம் வேகமாக தொடங்கிருச்சு அப்படிங்கிறது காட்டுதான். விஜய் அவர்கள் ஷூட்டிங் போகிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருக்கிறாருங்கிறது மூலமாக தெரிகிறது. ஏனென்றால் அவர் வெள்ள பேரிடர் நடந்த போது ஒரு 10 நாள் கழித்து தான் தூத்துக்குடி பகுதிகளுக்கு அவர் மிக தாமதமாக போனார். ஒருவேளை சேரும் சகதியுமாக இருக்கிறது, நீங்கள் கால் வைக்க வேண்டாம், ஷூ நனைஞ்சிரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. புஷி ஆனந்த் போன்றவர்கள் அவருக்கு அவருடைய கால்களிலே சேறுபடுவதை விரும்பவில்லையா என்று தெரியவில்லை. மிக தாமதமாக போனார். அந்த தாமதத்தை இந்த முறை பயன்படுத்தாமல் உரிய நேரத்துக்கு போயிருக்கிறார் என்கிற காரணத்தினால விஜய்க்கு கூட, அதாவது மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வருவதெல்லாம் அப்புறம் விஜய்க்கு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் சொன்ன 2-3 விஷயங்கள் கொஞ்சம் லேசாக ஒரு நையாடியோடு நீங்கள் சொன்னீங்க. அந்த சமயங்கள் எல்லாம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கலை, அரசியல் கட்சியில் வருவார் தான் சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் சொன்ன பல விஷயங்கள், தூத்துக்குடி வெள்ளம், அதற்கு பிறகு துப்பாக்கி சூடு, அப்புறம் நீட் தேர்வில் இறந்தவர்கள் வீட்டுக்கு போகிறது, அப்போவுமே சொல்லாமலாம் போயிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் அரசியல் கட்சி தொடங்கி இந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு வேகம் எடுப்பார்னு சொன்னதுக்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் அது நடந்த சமயத்தில் அவர் போனது அப்படிங்கிறது. இனி அவர் ரொம்ப முனைப்பாக இறங்கிடுவார் அப்படிங்கிறத காட்டுது நினைக்கிறீங்களா என்று அவருடைய விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்கலாமே தவிர அவர் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கிறார். அதாவது நான் எப்படி பார்க்கிறேன்னா, விஜயோட அரசியலை அனிதா நீட்னால மரணம் அடைகிறார், தற்கொலை செய்து கொள்கிறார் என்கிற போது அவர் வீட்டுக்கு போய் நிதி கொடுப்பது என்பது வேறு. நீட் தேர்விலே இப்பொழுது பல மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது, பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய இளைஞர்களுடைய எழுச்சி படையை உருவாக்கி ஒரு போராட்ட களத்தை அவர் சந்தித்தார் என்று சொன்னால் அவரை ஒரு அரசியல்வாதியாக, ஒரு போராளியாக நம்ம நம்பலாம். ஆனா அதை என்ன செய்யறாங்கன்னா, தனிநபர் விஷயத்திற்கு மட்டும் பாதிப்பு நடக்கிற போது, ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர் இறந்து போனா அவங்க வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம, கூட்டம் வரக்கூடாதுங்கிறக்காக யாருக்குமே தெரியாம போய் கொஞ்சம் நிதி கொடுத்துட்டு வர்றது மாதிரி, சில லட்சங்களை கொடுத்துட்டு வர்றது மாதிரி அனிதா வீட்டுக்கு போறதுனால மட்டுமே நீட்டு ஒளிந்து விடுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப ஒரு மக்களை திரட்டி போராடுவது என்கிற இடத்திற்கு விஜய் எப்போது வரப்போகிறார்? அவர் இன்னும் அவருடைய கொள்கைகளை இன்னும் சொல்லவில்லை. எதை நோக்கி பயணிக்க போகிறார்? அரசியலிலே தனக்கு யார் எதிரி, யார் நட்பு சக்தி, அதை எப்போ டிக்ளேர் பண்ணுவார்? இப்போ போட்டோ கடைக்கு போனோம்னா அம்பேத்கர் படம் இருக்கும், அந்த பக்கம் காமராஜர் படம் இருக்கும், அந்த பக்கம் பெரியார் படம் இருக்கும். அதனால அந்த போட்டோ கடை நடத்துறவனை இந்த சித்தாந்தங்களோடு எப்படி பொருத்தி பார்க்க முடியாதா? அப்படித்தான் விஜய் சொல்றாரு. அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், காமராஜரை படிங்க, எல்லாம் படிங்க. நீங்க படிங்க. முதல்ல உங்களுக்கு இந்த சித்தாந்தம்லாம் தெரியுமான்னு மக்களுக்கு தெரியாதே. முதல்ல உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, இதெல்லாம் நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அரசியலுக்கு வரணும். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அவர் எடுத்தெடுப்புலேயே எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவர் காங்கிரஸ்காரர் இருந்தார் தொடக்கத்தில். அண்ணாவோட திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி வருகிற போது அவருக்கு நண்பராக இருந்த கலைஞர் கருணாநிதியோடு இணைந்து ஒரு திமுகவில் பயணிக்கிறாரு. தொடர்ச்சியாக திமுகவுக்கு பல உறுதுணையான பல விஷயங்கள்ல, பொதுக்கூட்டங்கள்ல ஒரு சக்தியாக அவர் மாறிக்கிட்டே இருக்கிறார், ஒரு பிரச்சார சக்தியாக இருக்காரு.
தொடர்ச்சியாக வேலை செய்கிறாரு, சட்டமன்றத்தில் நிற்கிறாரு, கட்சி பொருளாளராக வர்றாரு, தொடர்ச்சியாக அவருடைய அரசியலோடு சேர்த்து சினிமாவுக்குள்ளேயுமே ஒரு அரசியல் நடத்திக்கிட்டே இருப்பார். பெண்களை காப்பாற்றுற மாதிரி நடிப்பார், சிகரெட் குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், ரேப் பண்ணுறவனை போய் உடனே தடுப்பார், பெண்களை வந்து அம்மாவை பாதுகாப்பார், எல்லாமே அரசியல் பண்ணிகிட்டே வர்றாரு. பண்ணி ஒரு கட்டத்திற்கு மேலே கிங் மேக்கராக மாறி அண்ணாவின் மரணத்தின் போது கலைஞரை அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வர வேண்டிய வாய்ப்பை தட்டி பறித்து கொண்டு வந்து அந்த காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி தான் சரியானவர் என்கிற இடத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக கூட அவர் இருக்கிறார். அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் அரசியலிலே பயிற்சி பெற்று அவருடைய மன்றத்தினரை வந்து பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு அவரும் அரசியலில் தெளிவடைந்த பின்பு தான் ஒரு அரசியல் கட்சி அவர் தொடங்க முடியுது. அதனால அவர் வெற்றி பெற்றாரு, வேகமான வளர்ச்சி அடைந்தாருங்கிறது வேற. விஜய்க்கு என்ன அரசியல் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அவர் என்ன போராட்டத்துக்கு போயிருக்காரு, என்ன கருத்தியல் இருந்திருக்காரு, தன் கருத்தை ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறாரா, உரத்து பேசக்கூடியவராக இருக்கிறாரா, அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது, இதையெல்லாம் நாட்டுக்கு சொல்லாம திடீர்னு 2026 தேர்தலுக்கு வருவேன்னா தேர்தலுக்கு எல்லாரும் தான் வருவாங்க. சுயேட்சை வேட்பாளர் கூட தான் 200 முறை போட்டிட்டேங்கிறான் சில பேர். கணக்கில் வர்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கருத்து, உங்களுக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன செயல் திட்டம், எதற்காக வருகிறீர்கள்? 100 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு 500 கோடி ரூபா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க சினிமா விட்டுட்டு நீங்க திடுதுப்பு நீங்க வரீங்கன்னா அதை விட பெரிய ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இங்க இருக்கிறதா? என்ன காரணத்திற்காக இங்கே வருகிறீர்கள் என்பது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லை, சமூகத்தை திறம்பட செய்வதற்கு தான் வரதாறு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சமமுள்ள சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ப மாட்டீங்களா? இல்லை, அதையெல்லாம் நம்புவதற்கு நம்ம என்ன அவசியம் இருக்கிறது? நான் உதாரணத்துக்கு சொல்றேன், விஜய் வந்து தொடர்ச்சியாக காதல் படங்கள்ல நடிக்கிறாரு, அதனால அவர் காதலர்களை ஆதரிப்பார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சொந்த வாழ்க்கையில் என்ன செய்யறாருன்னா காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டிக்கிட்டாரு இருக்கிறாரா இல்லையா? அப்ப கல்யாண மண்டபத்தில் யார் கல்யாணம் பண்றா? அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தான் கல்யாணம் பண்றான். காதலர்களுக்கும் கல்யாண மண்டபத்துக்கும் பெரும்பாலும் தொடர்பு கிடையாது. பெரும்போது ஏதாவது விதிவிலகா 1-2 கல்யாணம் நடக்குமே தவிர பெரும்பாலும் தொடர்பு கிடையாது. அது மாதிரி தான் நான் இதை சொல்றேன். நீங்கள் எதற்காக இந்த வேலை செய்கிறீர்கள், என்ன நோக்கத்திற்காக இதை வருகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்தாமல் உங்களை எப்படி நம்ப முடியும்? நான் என்ன சொல்றேன், சேலத்துக்கு வந்து நயன்தாரா ஒரு நகைக்கடை திறக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த ஊர்ல வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து கூடிட்டான். உடனே நயன்தாராவை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் பூராமே அடுத்த புரட்சி தலைவி வந்து நயன்தாரா தான் என்று நான் நம்ப முடியுமா? அப்ப திரையில பார்த்த ஒரு நடிகனையோ அல்லது ஒரு நடிகையவோ தரையில பார்க்கிற போது அதே மாதிரி தான் இருக்கிறான். நானும் உத்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வர்றான். வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் வர்றதுனாலயே நீங்க அவர் வெற்றி பெற்றுவாரு அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? ஊருக்குள்ள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்க்கஸ்கார மாதிரி இருக்கிறவன் ஊருக்குள்ள கிராமங்கள்ல நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுல கரடியை கொண்டுகிட்டு வருவாங்க, ஊருக்குள்ள யானையை கொண்டு வருவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப இதெல்லாம் வந்து குழந்தைகள்லாம் ஒரே ஆட்டம் பாட்டமா வந்து எல்லாரும் கை தட்டி ரசிப்பாங்க. அதை திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்து ஒரு தோப்புக்குள்ள இருந்து ஒரு குரங்கு ஓடியாந்து ஊருக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டத்தை எல்லாம் வெற்றிகரமான கூட்டமாக மாற்றிவிட முடியுமா? அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். இல்லை, ஒரு அரசியல் வெற்றிடத்தை நிரப்பணும். முக்கியமாக பல சக்திகள் இருக்குது இங்கே. அதிமுக ரொம்ப பலமாக இருக்குது, பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு, நாம் தமிழர் வளர்ந்துருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தானும் வளர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பொலிட்டிக்கல் கோலை, இலக்குகளை, அரசியல் இலக்குகளை அவளை மையப்படுத்துறாரு. அது சரியா தப்பா? அரசியலில் முதலில் எப்பொழுதுமே வெற்றிடம் இருந்ததே கிடையாது. அரசியலில் வெற்றிடம் இருப்பதாக சொல்வது எப்பொழுதுமே ஒரு கற்பனை. காலம் யாருக்காகவும் காத்திருக்காதுங்க. ஜெயலலிதா மறைந்து விட்டார் என்பதனால அதிமுக இல்லாமல் போய்விடவில்லை. உடனே அடுத்த ஒரு முதலமைச்சரை அந்த கட்சி உருவாக்கி விட்டது. கலைஞர் இல்லை என்பதனால அந்த கட்சி வந்து இல்லாமல் போய்விடவில்லை. அடுத்த ஒரு முதலமைச்சர் அங்கே உருவாகிறாரு. அப்ப அரசியலின் வெற்றிடம் என்பது ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு வெற்றிடமே கிடையாது. எதிர்காலத்திலே நாம் நமக்கான ஒரு இடத்தை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையில் வருகிறார்களே தவிர, ஏதோ வெற்றிடம் வந்து விட்டது அதனால் நாம நிரப்ப வருகிறோம் என்று சொல்வதெல்லாம் ஒரு கற்பனையான வாதம் தானே தவிர யதார்த்தத்தில் அதற்கு இடம் இல்லை. நீங்க எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கட்டமைத்தார், எப்படி தன்னுடைய திரை வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறினான்னு சொன்னீங்க. ஆனால் இவர்களோடு எல்லாமே விஜயை ஒப்பிட முடியுமா? முக்கியமாக எம்ஜிஆரோடவோ, பிறகு ஒரு அரசியல் சக்தியாக மாறிய விஜயகாந்தோடவோ, இல்லை அரசியல் கட்சி தொடங்கி கொஞ்சம் நீர்த்து போயிருக்கின்ற கமல்ஹாசனோடவோ விஜய் ஒப்பிட முடியுமா? நிச்சயமா ஒப்பிட முடியாது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் தொடர்பை கூட இவர் விஜய் செய்யாதவர். விஜய் வந்து எப்பொழுதுமே சினிமா படப்பிடிப்பிலே கூட யாரோடு சக தொழிலாளர்களோடு உரையாடாதவர். ஒரு தனித்தீவு போல எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர். அவர் யாரோடு பேசவே மாட்டார். முதல்ல நீங்க விஜயகாந்த் அப்படியா? படப்பிடிப்பு தளத்துல வந்து எல்லா தொழிலாளர்களோடையும் ஒன்றாக அமர்ந்து ஒரே உணவு சாப்பிடணும்னு அவர் நினைச்சவர். பல பேருக்கு உதவி செய்தவர், பல பேருக்கு மருத்துவ உதவி செய்தவர், பல பேருக்கு கல்வி உதவி செய்தவர், தானே முன்வந்து எத்தனையோ பேருக்கு வந்து வாய்ப்பு வழங்கியவர், புதிய கலைஞர்களை உருவாக்கியவர், 400க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து உருவாக்கிய வரலாறு வந்து விஜயகாந்துக்கு இருக்கு. அது மாதிரி ஏதாவது செய்திருக்கிறாரான்னு கேட்டா, அவர் இதுவரைக்கும் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் திரைப்படத்துறையில வந்து மிக நீண்ட காலமாக அவர் இருக்கிறாரு. நாளைய தீர்ப்புன்னு சொல்லி 92 காலகட்டங்களில் வெளிவந்த அந்த திரைப்படம் தொடங்கி இன்றைக்கு
இன்றைக்கு வரைக்கும் இந்த 2024 வரைக்கும் ஒரு 30-33 வருஷம் திரைப்பட வாழ்க்கையில் இருந்த இவரால் பயன் பெற்றவர்கள், இவரால் வாழ்வு பெற்றவர்கள் என்று யாரையாவது இவரை காட்ட முடியுமா? ஏன்னா எம்ஜிஆர் எவ்வளவு பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. எம்ஜிஆர் பல பாடலாசிரியர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு, பல இயக்குநர்களை உருவாக்கி இருக்கிறாரு, பல பேருக்கு வாழ்க்கை தந்திருக்கிறார் என்கிற வரலாறு எம்ஜிஆருக்கு இருக்கிறது. அதே போன்ற பல வரலாறு விஜயகாந்துக்கு இருக்கிறது. இவர்களுக்கு என்ன வரலாறு இருக்குதுன்னே தெரியலையே. நீங்க சார்ந்திருக்கிற துறையிலேயே நீங்க ஒண்ணுமே செய்யலையே. அரசியலுக்கு வரப்போறோம்னு முடிவெடுத்த பின்புதான் நீங்க மாணவ மாணவியர்களுக்கு பரிசே கொடுக்குறீங்க. அகரம் ஃபவுண்டேஷன் 20 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கான். அவன் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாம இன்னைக்கு கூட இந்த கள்ளச்சாராய சாவுக்காக வேண்டி நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவிக்கிறாரு. அப்ப அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப ரோட்டரி கிளப் இருக்கான், லயன்ஸ் கிளப் இருக்கான், அவன்லாம் உதவி செய்யறாங்கிறனால அவன்ல ரோட்டரி கிளப்போட கவர்னரை கொண்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட முடியுமா? நம்ம சாத்தியம் இருக்காதுக்கலாம். அதை போன்றதான் இது. உதவி செய்கிறார்கள், உதவி செய்யவே இல்லை. உதவி செஞ்சா கூட பரவாயில்ல. மிகுந்த உள்நோக்கத்தோடு ஒரு முறை மாணவ மாணவியர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காரு. ஏன் அது உள்நோக்கத்தோடு அழுத்தி சொல்றீங்க? அரசியலுக்கு வரப்போறோம்ங்கிற திட்டமிட்ட பின்பு தானே நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்குறீங்க. சூர்யா அதை நினைச்சா கொடுக்குறாரு, கார்த்தி அதை நினைச்சா கொடுக்குறாரு. சிவகுமார் குடும்பம் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு திடீர்னு ஞானோதயம் இப்போ போன வருஷம் ஆரம்பிச்சது என்ன காரணம்? இவ்வளவு நாளா நீங்க சம்பாதிக்கிறியா, சொத்து சேர்க்கலையா? மக்களோட பணம் தானே, கோடிக்கணக்கா நீங்க வாங்குற சம்பளம் பூரா மக்கள் உங்களை பார்த்து கொடுத்த பணம் தானே, மக்கள் பணம் தானே. அது மக்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு மனம் வரலையே. அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்த முன்னாடி மட்டும் நீங்க மாணவர்களுக்கு பரிசீலிக்கிறீங்களே, அப்ப நீங்க எவ்வளவு சுயநலவாதியாக இருப்பீர்கள், எந்த அளவுக்கு குறுகிய மனம் கொண்டவராக இருப்பீங்க, யாருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறத பட்டியல் எடுங்க பாப்பா. ஒண்ணுமே இல்லையே. ஆனால் விஜய்க்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அது அரசியலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. மிகப்பெரிய ஒரு நடிகர், இன்றைக்கி நீங்கள் மறுக்க முடியாது. நீங்கள் நம்பர் 1 நடிகர், மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், அவருக்கு மிகப்பெரிய ஃபாலோயிங் இருக்குது. மிகப்பெரிய நட்சத்திரத்திற்குடைய மிகப்பெரிய அளவுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்குது. எல்லா கட்சிகளையும் இருக்காங்க. கட்சியாக ஆரம்பிக்கும் போது லட்சக்கணக்கானவர்கள் உறுப்பினராக சேர்ந்துட்டதா அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சொல்கிறாரு. இவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய சக்தியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை, நல்ல ஒரு வாக்கை பெற்று நிறைய இடங்கள் பெறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்களா இல்லை? விஜய்க்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவருடைய ரசிகர்கள் மட்டுமே வாக்களித்து, அவருடைய மன்றத்தினர் மட்டுமே வாக்களித்து அவர் ஒரு பெரிய தலைவராக வர முடியும்னு நான் நம்பலை. ஜெயலலிதா இருக்கிறாங்கன்னா அவர்கள் வெறும் அதிமுக காரங்க ஓட்டு போட்டு மட்டுமே கூட ஒரு தலைவர் வர முடியாது, ஆளுங்கட்சியா வர முடியாது. திமுகவை விரும்பக்கூடியவர்கள், திமுக அல்லாதவர்களும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாதான் திமுக அரியணை ஏறும். அதனால விஜய் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்லாம் ஒரு விசிறடிச்சாங்குஞ்சுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறான், அவ்வளவுதான். அவன்லாம் சமூகத்தில் நம்பிக்கைக்குரியவனாக மாறி மக்கள் வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு மிக நீண்ட காலம் ஆகும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 30-33 வருஷமா சினிமாவில் இருக்கிறாரு விஜய். திடீர்னு ஒருத்தர் போய் நான் உங்களை வச்சு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் நீ என்ன படம் வேலை செஞ்சேன்னு கேட்பாரு. இதுக்கு முன்னாடி என்ன வெற்றி படம் கொடுத்துருக்கேன்னு கேட்பாரு. என்னை அணுகுவதற்கான தகுதி உனக்கு என்ன இருக்குன்னு அவர் கேட்பார்ல. அப்போ நீங்கள் திடீர்னு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நீங்கள் குதிக்க வரும்போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ சினிமாவில் நீங்கள் என்னன்னா, ஒரு சினிமாவை கையாளுவதற்கு, ஒரு கற்பனை சார்ந்த ஒரு கலைநுட்பத்தை கையாளுவதற்கே இவ்வளவு தகுதி தேவைப்படும்னா, இந்த நாட்டை ஆள்வதற்கு, இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, நெடுங்கால திட்டங்களை உருவாக்குவதற்கான அரசியல் ஞானம் மிக்கவராக நீங்கள் செயல்பாட்டாளராக இருப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எப்படி உங்களை நம்ப வேண்டும் என்பதற்கு மக்களுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நாம் தமிழர் சீமான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக மெதுவாக வளர்ந்து வருகிறார். 2016 கிட்டத்தட்ட அடுத்த 26 வரும்போது 10 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது திரைத்துறையிலிருந்து வருபவர் மெதுவாக தனித்தன்மை கொண்டு யாருடனும் சாராமல் தேர்தல் சந்திப்பை நிகழ்த்தினார், தேர்தலை சந்திச்சா அது வளர முடியும் அப்படிங்கிறது தானே விஜயோட கணக்கு. ஏற்கனவே 15 வருஷம் திராவிட இயக்கங்களில் பகுத்தறிவு பிரச்சாரங்களை சீமான் மேற்கொண்டார். ஈழ போர் இறுதி யுத்தம் நடக்கிற போது தான் அவர் வெடித்து வெளியே திரைக்கலைஞர்களோடு நின்று மேடையில் பேசினார். அதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டார். அவர் வெளியில் அவருக்கான மக்கள் ஆதரவு பெறுகிற பட்சத்திலே தான் அவர் ஒரு கட்சியை தொடங்கி ஏறத்தாழ 14 ஆண்டு காலம் தெரு தெருவா ஊர் ஊரா கத்தி இப்போ தான் 8% வாங்கியிருக்கிறார். இவ்வளவு நீண்ட பயணத்தை விஜய் செய்ய முடியுமா? இப்பொழுது அவருக்கு 50 வயதாகிறது. இன்னொரு 14 வருடம் காத்திருந்தவர் அரசியல் செய்வாரா? அதற்கான பொறுமை அவர் ரசிகர்களுக்கு இருக்கிறதா, அவருக்கு இருக்கிறதா? அவ்வளவு எளிதானதான் நான் கேட்குறேன். இந்த தேதி வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, எந்த அதிகாரத்துக்கும் இது வரைக்கும் போகல அவங்க. அப்ப இவ்வளவு நீண்ட மக்களோட பயணிக்கிறவர்களுக்கே அங்கீகாரம் கிடைப்பதற்கு 8% வர்றதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு. திடீர்னு விஜய் ஓவர் நைட்ல எல்லாமே ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறாங்கல்ல சினிமாவில், அது மாதிரி ஒரே நைட்ல முதலமைச்சர் ஆக முடியுமா? அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்காமல்ல? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் முக்கியமாக அந்த ஒரு பெண்ணை பிடித்து ஆறுதல் சொன்னது, இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பரிமாண மாற்றம்.
அப்படிங்கிறத காண்பிக்கதா இல்லையா? அரசு அதை விட அதிகமான உதவியை செய்து விட்டது. இப்போ கட்டி பிடிச்சி அழுகிறதுலாம் அப்புறம் அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. அந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து பெற்றோரை இழந்திருந்தால் 5 லட்சம் கொடுக்குது. மாதம் 5000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அவனுக்கு கல்வி செலவு மொத்தத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடியின மலை கிராமங்கள்லாம் இருக்குல்ல, கல்வராயன் பகுதியில் கிராமங்கள்லாம் இருக்குல்ல, அதை விஜய் தத்தெடுத்துக் கொள்வாரா? நான் கேட்கிறேன். விவேக் ஓபராய் என்கிற ஒரு நடிகன் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியை தத்தெடுத்துக் கொண்டது, ஒரு கிராமத்திற்கே வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னது மாதிரி விஜய் வந்து பாதிக்கப்பட்ட கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்வாரா? 100 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல, நீங்க பல ஆயிரம் கோடிக்கு பிசினஸ் பண்றீங்கல்ல, ஏன் தத்தெடுத்து கொண்டுங்களே பாப்பா. உங்களை மக்கள் ஆதரவு தெரிவிக்கட்டு, கள்ளக்குறிச்சி நாளைக்கு சட்டமன்றத்தில் கூட நின்று நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. நீ எதுவுமே செய்யாம போட்டோ ஷூட் நடத்துறது மூலமா, இந்த போட்டோ ஷூட்லாம் மோடி நடத்திட்டு இருக்காரு, பல தலைவர்கள் நடத்திட்டு இருக்காங்க, அண்ணாமலை நடத்திட்டு இருக்காரு, போட்டு போகாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல போட் அனுப்பிட்டு இருந்தாங்க, வெள்ளத்துல எல்லாமே செய்யறாங்க. இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்தாத தலைவர்களே கிடையாது. விஜய் ரொம்ப லேட்டு. அவர் ஸ்கிரீன்ல நடிக்கிற மாதிரி வந்து இங்க நடிச்சு வெற்றி பெறணும். அது திரையிலே வெற்றி பெற்றிருக்கலாம், விஜய் தரையிலே வெற்றி பெற முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அவ்வளோ சந்தேகத்தை காமிக்கிறீங்க? ஏன்னா விஜயகாந்தும் வெற்றி பெற்றிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பல நன்மைகள் செய்தார், நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டார், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்தார். இருந்தாலும் விஜயகாந்த் என்ற திரை முகம் அரசியல் முகமாக மாறும்போது அதில் நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு. விஜயும் இன்னும் வருகின்ற காலங்களில் சிறப்பாக பேசி மக்கள் மனங்களை கவர்ந்தால் அவரும் வெற்றி பெற முடியும். மக்கள் மனங்களை கவர்வதற்கு இவ்வளவு நாள் ஏதாவது செஞ்சிருக்கணுமே, இன்னும் சேவை செய்யலையே. விஜயகாந்த் திரைத்துறையில் இருக்கும் போதே நிறைய பேருக்கு உதவி செஞ்சாரு, நான் குறிப்பிட்டேன் இல்லையா? அது மாதிரி எந்த உதவியுமே திரைத்துறைக்கே செய்யலையே அவரு. இனிமேல் என்ன பேச போறாருங்கிறது இருக்குல்ல. வெறுமனே பேசுவதை யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. ஆனா இதுவரைக்கும் யாரும் செய்யாததை செய்ய போறதை அவர் சொன்னாரு, ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா? நம்ப மாட்டார்கள் யாரும். சினிமா நடிகனை நம்பி இன்னொரு முறை தமிழகம் வந்து வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. கடைசி முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கிறார், அவ்வளவுதான். இனிமேல் திரை நட்சத்திரமாக இருந்து ஒரு முதலமைச்சராகிற வாய்ப்பு கிடையாது. கடைசி முதலமைச்சர் ஜெயலலிதா. தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்ல விஜய். சில பெர்சன்டேஜ் பெறலாம், வாக்குகளை பிரிக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். சீமான் செய்தது தான் அது. எல்லாருமே 3வது சக்தின்னு சொல்லுவாங்க. 3வது சக்தி எப்பொழுதுமே மூழ்கி போற டைட்டானிக் கப்பல் மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல் இருந்திருக்கு. மக்கள் நல கூட்டணியை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சாங்க. அது வரைக்கும் எம்எல்ஏ இருந்தவர் வந்து டெபாசிட் பறி போனார் அந்த தேர்தலில். அதனால 3வது சக்தி என்பது மூழ்கும் டைட்டானிக் கப்பல் தான் தமிழ்நாட்டு அரசியல்ல. எப்பொழுதுமே அதிமுக திமுக மாதிரி 2 சக்திகளுக்குள்ளதான் கடுமையான போட்டி நிகழ்கிறது. 3வது சக்திகள் முளைக்கலாம், ஆனால் யாராவது ஒருவரை ஆதரித்தால் தான் வெல்ல முடியுங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் விஜயும் சீமானும் சேருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? விஜயினுடைய தலைமையை முன்ன சீமான் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. சரி, சீமானின் தலைமை விஜய் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்ப இவர்களுக்குள்ள வந்து எப்படி எந்த கருத்து ஒருமித்தலினுடைய அடிப்படையில் எப்படி ஒண்ணு கூட முடியும்? இவருக்கு என்ன கொள்கைன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லல. இவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, மொழிவழி தேசியம்லாம் அவர் பேசுறாரு. அந்த கருத்து அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் சொல்லல. அப்ப உடன்பாடு எப்படி ஏற்படும்? அப்படி ஏற்பட்டால் யார் தலைமைங்கிற ஒரு கேள்வி வரும், யாரின் தலைமையில ஒன்று கூடுவதுங்கிற கேள்வி வரும். அதனால நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இதுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் நடிகர் சேர்ந்து படம் வேணா சீக்கிரமா எடுத்துடலாம், ஆட்சியை கைப்பற்றுறது அவ்வளவு எளிதில்லை. ஆனா விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு, அவர் வரதுக்கு முன்னாலே பல பேர் ஒரு 5%, 8%, 12% அளவுக்கு சொல்றாங்க. இன்னும் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கொள்கைகள் அறிவிக்கலை, என்னுடைய திட்டங்கள் என்ன சொல்லலை, பெரிய போராட்டங்கள் நடத்தலை. அதெல்லாம் செய்கிற பட்சத்தில் ஒரு மாற்று சக்தி வேணும். முக்கியமாக கடந்த தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் நிறைய சதவீதம் இருக்காங்க. 40%க்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்கலை. இவர்கள் மனங்களை கவர்ந்து ஒரு கணிசமான வாக்குகளை கவர்ந்து யார் ஆட்சி அமைக்க போகிறார் என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு விஜய் வருவார மாட்டார். இதுவரைக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அப்படி ஒன்று இல்லை. ஒருவேளை வந்து அத்தைக்கு மீசை உழைத்தால் என்று சொல்வதை போல ஏதாவது நடந்தால் ஆச்சரியப்பட்டால் அதை வரவேற்க நான் தயாரா இருக்கேன். இதுவரைக்கும் அவர் எந்த தெளிவான திட்டத்தையும் அவர் முன்வைக்கல. அதுலேயே வந்து மிக குறைந்த ஒரு 500 நாட்கள் மட்டுமே இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த 500 நாட்களுக்குள்ளே வந்து அவர் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவாரு, பெரிய ஒரு இதை உருவாக்கிறார். அது சினிமா நடிகனை வந்து வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும், தொடர்ந்து வந்து அவரை பார்த்து வியந்து கொண்டே இருப்பார்களா? சினிமா முதல் முறையாக ஒரு நடிகனை நேரில் பார்க்கும்போது வியப்பாங்க. தினசரி விஜய் கூட பயணம் பண்ணிட்டே இருக்கிறவங்க வியந்துகிட்டே இருப்பாங்களா? வியக்க மாட்டாங்க. அப்ப சாமானியர்களில் ஒருவராக அவர் மாற்றப்படுவார். அப்படி மாற்றப்படுகிற போது அது வந்து வெற்றிகரமான விஷயமாக மாறுமா மாறாதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு தான் தலைவன் வேண்டுமே தவிர சீன் போடுறதுக்கு தலைவன் தேவையில்லை. அதை சீனை நாங்கள் மோடிட்ட பார்த்துட்டோம், நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டோம். அதனால மக்கள் பிரச்சனையை தீர்க்காமல் மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாது. ஆனால் இனி வர்ற காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களோடு பயணம் செய்வது, மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவது, அவர்களோடு சேர்ந்து நிற்பது, இதெல்லாம் செஞ்சாருன்னா டர்ன் ஆயிரும்ல. இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு நான் என்ன கேட்குறேன்னா,
அவர் நாளைய தீர்ப்பு என்கிற படத்தில் இருந்து ஒரு வெற்றிகரமான உச்ச நட்சத்திரமாக சினிமாவிலே வந்து புகழ் பெறுவதற்கு ஒரு 30 ஆண்டு கால உழைப்பு இருந்துச்சுல. அப்பொழுதுதானே அந்த இடத்துக்கு அவரால் வர முடிந்தது. எடுத்த எடுப்புலேயே வந்து அவர் முதல் படம் நடிக்கிற போது, ரசிகன் நடிக்கும் போது, கோயம்புத்தூர் மாப்பிள்ள மாதிரி படம் நடிக்கும் போது அவர் படம் வந்து வெற்றிகரமாக ஓடக்கூட இல்லை. அவர் செந்தூர பாண்டின்னு ஒரு படத்தில் போய் விஜயகாந்த் கெஸ்ட் ரோலில் நடிங்கன்னு சொல்லி அவங்க அப்பா போய் கேட்டார். அப்போ பல பேரால் நிராகரிக்கப்பட்டு தான் நீங்கள் வெற்றிகரமான இடத்துக்கு வந்திருக்கீங்க பின்னால். அப்போ அரசியலில் மட்டும் எப்படி எடுத்த எடுப்புலையே டேக்கா பார்ப்பீங்க? அது எனக்கு புரியலை. அப்படிலாம் வர முடியாது. அரசியலை கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு நிறைய நேரம் தேவைப்படும், நிறைய விஷயங்கள் புரிதல் தேவைப்படும். அதனால ஒருவேளை அவர் என்ன செய்யலாம்னா, அதிமுக போன்ற ஒரு கட்சிகளை ஆதரிப்பதன் மூலமாக, தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு ஷேரிங்கில் ஏதாவது கொஞ்சம் எம்எல்ஏக்களை உருவாக்க முடியுமே தவிர தனித்த தலைவராக வருவதற்கு சாத்தியமே இல்லை. அப்படி பண்ண தனித்துவம் இழந்து வரல. தனித்துவம் இழப்பதன் மூலமாக அவர் வந்து ஒரு மிக மோசமான பின்னடைவையும் சந்திக்கலாம். தனியாக நிற்பதன் மூலமாக பெர்சன்டேஜ் பெறலாம், எந்த வெற்றி வாய்ப்பும் பெற முடியாது. தனியாக நின்று வாக்குகளை கவரணும், அதானே அவர் திட்டம். ஒரு 3 தேர்தல் வரைக்கும் மக்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க, எடுத்த எடுப்பிலே நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கணும்னா அவர் ஒரு 3 தேர்தலை சந்திக்கணும். 3 தேர்தலை சந்திப்பதற்கு அவர் தயாராக இருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு தோல்வியிலேயே அவர் டயர்டாகி திரும்ப சினிமா நடிக்க போயிடுவாருங்கிறது என்னுடைய கருத்து. சொல்லிட்டாரு, சினிமா நடிக்கிறது நிறுத்த போறதா சொல்லிட்டாரு, சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஆடுன காலும் பாடுன வாங்கி நிற்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்பி சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் நம்புறாங்களா? தலைவா நிறுத்தாது அப்படின்லாம் சொல்றாங்க, தளபதி நிறுத்தாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்களே ரசிகர் கூட்டமே. இல்லை, இப்படியும் சொல்றாங்க, சினிமாவில் நீ எப்போது நடித்தாய் நிறுத்துவதற்குங்கிறாங்க. சினிமாவில் நடிக்காமலே 30 வருஷத்தை நடத்தியவர்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். நல்லா பாடுவார், டான்ஸ் ஆடுவார், அவர் நடித்தது கிடையாதுங்கிறாங்க. இல்லை, நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருந்தாலும் சினிமாவில் அவருடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு சினிமாக்காரர், சினிமா நடிகர், வணிக சினிமாவை அவர் வெற்றிகரமாக அவர் ஒரு நட்சத்திரமாக நகர்த்தி இருக்கிறார் என்று வேணால் ஒப்புக்கொள்ளலாம். அவர் மிகச்சிறந்த படங்களில் கூட அவர் நடித்தது கிடையாது. தொடக்க காலத்தில் வேண்டுமானா காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக மாதிரி சில வந்து துல்லாத மனம் துள்ளும் மாதிரி கதை படங்களில் கொஞ்ச காலம் நடித்திருக்கலாம். பின்னாளில் தேர்ந்த படங்களில் கூட அவர் நடிக்கல. கமலஹாசன் நடித்ததை போல, ரஜினிகாந்த் நடித்ததை போல மிகச்சிறந்த படங்கள் எதுவுமே அவர் நடித்ததே கிடையாது. ஒரு ரஜினிகாந்துக்கு நினைத்து பார்ப்பதற்கு ஒரு முள்ளும் மலர் இருக்கும், கமலஹாசனுக்கு ஒரு 3ஆம் பிறை இருக்கும், அப்படி சொல்றது மாதிரி மகாநதி, அன்பே சிவா மாதிரி படங்கள் இருக்குன்னு சொல்ற மாதிரி குறிப்பிடத்தக்க படங்களை கூட நடிக்காதவர் விஜய். எல்லாமே ஒரே மாதிரியான கமர்ஷியல் மசாலா குப்பைகளை எடுத்து குருவி மாதிரி படங்களில் நடித்து மிக மோசமான கமர்ஷியல் மசாலா படங்களில் நடித்தவர் அவர். அதனால் சமூக நோக்கம் சார்ந்து கூட அவர் இயங்கலை. அதனால் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் கூட அவர் வித்தியாசங்களை செய்யாதவர், கெட்டப் கூட மாற்றுறதுக்கு ஒத்துக்கிறாதவர். அவர்னால் வந்து சாதாரண மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவர்கள் வழிகளை புரிந்து கொண்டு, அவர்களை வழிநடத்துகிற இடத்திற்கு வருவதற்கு மிக நீண்ட பயிற்சி வேணும். அரசியல் எளிதான விஷயம் கிடையாது. மிக நீண்ட கால பயிற்சி கொண்டவர்களாலேயே அரசியலை கையாள முடியவில்லை. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமை அமைச்சராக வந்து முதலமைச்சராக இருக்கிறவருக்கு இவ்வளவு கடுமையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போதே அவர் கண்ணை மறைச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து இவ்வளவு பேர் வந்து ஜாராயத்துக்கு இருக்கான், என்னென்னமோ நடக்குது, நிர்வாக சீர்கேடு நடக்குதுன்னா, அரசியல்ல வந்து குழந்தை பருவத்தில் இருந்து வளர்றவர்களையே அரசியல் ஏமாற்றி விடுகிறது என்றால் விஜய் போன்றவர்கள் அரசியலில் எப்படி வெல்ல முடியும்? இதுக்கு யதார்த்தத்தில் சாத்தியமே இல்லை. திட்டம் இருந்தால் காலம் பதில் சொல்லும். காலம் நிச்சயமாக இவர்களுக்காக கனியாது. வாக்காளர்கள் இனிமேலும் வந்து ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள். சினிமாக்காரனை நம்பி எவனும் வாக்களிக்க மாட்டான். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக ராஜகம்பீரன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.